லயன்ஸ் இன்டர்நேஷனல் 324 எண் மாவட்டம் சார்பாக இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. லயன்ஸ் இன்டர்நேஷனல் 324 எண் மாவட்டம் சார்பாக லயன்ஸ் கிளப் கிண்டி லேபர் காலனி உயர்நிலைப் பள்ளியில் ரமலான் பண்டிகை 22/3/2025 சனிக்கிழமை அன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லயன்ஸ் பிரேயர் லயன் எஸ் சித்ரா அவர்களும், கொடி வணக்கத்தை லயன் ஜி நர்மதா அவர்களும் வாசித்தனர். உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. விழாவின் மாவட்ட பொறுப்பாளர் லயன் எம் ராஜ்கண்ணு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். அடுத்து கிண்டி லேபர் காலனி பள்ளிவாசலில் இருந்து வருகை புரிந்த இமாம் இஸ்ரத் அகமது அவர்கள் விழாவின் சிறப்பம்சங்களை பற்றி அழகாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து விழாவின் முக்கிய அம்சமாக நோன்பு துறந்து உணவு உண்ணப்பட்டது. பள்ளிவாசலில் இருந்து வருகை புரிந்த அத்தனை சகோதரர்களும் தொழுகை செய்தனர். இந்நிகழ்விற்கு பின் சிறப்பு விருந்தினர் 324 எண் மாவட்ட ஆளுநர் MJF லைன் KR ஜெயக்குமார் அவர்கள் ரமலான் பண்டிகை பற்றி சிறப்புரை ஆற்றினார். கௌரவ விருந்தினராக வந்திருந்த 324 எம் முன்னாள் மாவட்ட ஆளுநர் PMJF லைன் முகமது நவீன் அவர்கள் தன்னுடைய உரையில் விழாவின் முக்கியத்துவம் குறித்தும் நோன்பினை பற்றியும் மத நல்லிணக்கம் பற்றியும் சிறப்புரை ஆற்றினார். அவரை தொடர்ந்து 324 எண் மாவட்ட முதல்நிலை துணை ஆளுநர் MJF லைன் M பிரவீன்லால் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். அமைச்சரவை செயலர் MJF லைன் KJ அரவிந்த் அவர்களும், அமைச்சரவை பொருளாளர் லைன் P செல்வம் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினர். 324 எண் மாவட்ட ஆளுநர் அவர்கள் இவ்விழாவின் மாவட்ட பொறுப்பாளருக்கும் கௌரவ விருந்தினருக்கும் பள்ளிவாசலில் இருந்து வந்து வருகை புரிந்த இமாம் அவர்களுக்கும் சிறப்பு செய்தார். கௌரவ விருந்தினராக வந்திருந்த PMJF லைன் முகமது நவீன் அவர்கள் தன்னுடைய மாவட்ட பொத்தானை மாவட்ட ஆளுநருக்கும் மாவட்ட பொறுப்பாளருக்கும் அமைச்சரவை செயலருக்கும் தந்து மகிழ்ந்தார். பள்ளிவாசலில் இருந்து வந்திருந்த இஸ்லாமிய சகோதரர்கள் மாவட்ட ஆளுநரையும் கௌரவ விருந்தினரையும் மாவட்ட பொறுப்பாளரையும் பூங்கொத்து கொடுத்து கௌரவப்படுத்தினர்.
இறுதியில் அனைவருக்கும் லயன் ஜி நர்மதா அவர்கள் நன்றி கூறினார். தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவடைந்தது. இந்த விழாவை சீரம் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவை ஒரு மத நல்லிணக்கமாக நாங்கள் இதை பார்க்கிறோம். இப்போ நீங்க இந்த விழாவை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நான் நிறைய இஃப்தார்கள் நோக்கங்கள்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் போகும்போது அதை வழி நடத்துகின்றவர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு முஸ்லீமாக தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த விழாவை நடத்துவாங்க. ஆனா இங்க நீங்க பாருங்க, ஒரு இந்து அவர் அவரே வந்து விருப்பப்பட்டு என்ன கேட்டு பார்த்தது. நானா கொடுக்கல, நாங்க பேசிட்டு இருக்கோம், யார் வச்சு நடந்து பேசிட்டு இருக்கும் போது இவரா உட்காரு கார்த்திகன் வந்தார். சார் நான் நடத்துறேன் சார், உண்மையிலே சார் அவங்க என்னுடைய மனமார்ந்த சிறப்பான கல்வியா ஒரு கண்டிஷன் இருக்கும். நமக்கு வந்து புகாரில தான் போட்டுவாங்க, வேற எங்கேயும் வாங்க, வேற எங்கேயும் பார்த்தாங்க போட்டு இருக்குல்ல, புகாரி போட்டு தான் நமக்கு வேணும். இதுதான் நம்ம கொடுக்கணும். நம்ம 100 பேருக்கு கூட்டு கொடுத்தாலும் அந்த ஃபுட்டு நல்ல ஃபுட்டா நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு கண்டிஷன் போட்டேன். எவ்வளவு அருமையா எவ்வளவு லைட் செட்டிங் போட்டு பார்த்தேன். எங்க மனசுலாம் போட்டதே இல்லை. அவ்வளோ ஏதோ கல்யாணம் பண்றது போட்ட மாதிரி லைட் செட்டிங் போட்டு மிக பிரமாதமான ஒரு நம்முடைய சிறப்பமைப்பாளர் முகமது நவீன் சார். நாம ஒரு இடத்துல 3 வருஷம் ஒன்றா டிராவல் பண்ணோம். லைன்ஸ்ல மல்டிபிள் டிராவல் பண்ணோம். கூப்பிட்ட உடனே சார் நம்ம எல்கே சார் என்ன சொன்னாரு, நவீன கூப்பிட்டு ஜெயக்குமார் கூப்பிட்ட உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு, உடனே வரேன்னு சொன்னாரு. அவருக்கு மனமார்ந்த அது தொண்டும் தோழமைன்றது வந்து இங்கே தான் சார் இருக்கு. லைன்ஸ் கிளப்ன்றது தொண்டும் தோழமை தான் கிளாஸஸ். நம்ம எதுவும் எதிர்பார்த்துட்டு வரல. இந்த லைன்ஸ் கிளப்ல இருந்து என்ன கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு வந்தா யாருமே எதுவும் பண்ண முடியும். இங்க வந்த சேவை, இப்ப நாங்க 100 பேருக்கு ஒரு சேவை இதை செய்யறோம், ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. அதுவும் நீங்க வந்து கூப்பிட்ட உடனே எல்லாரும் வந்து உண்மையிலே சார் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஜாதி மதம் எங்கே. இப்போ நமது இமாம் பேசுறாரு, அவர் பேசும்போது சொன்னாரு, சார் மனிதன் வந்து நோக்கப்பட்டு சொல்றாரு, எல்லாரும் நோக்கம். நீங்க இருக்கிற 30 நாள் நோக்கு கிறிஸ்டியனும் இருக்காங்க, இந்துவும் இருக்காங்க. இது எல்லாமே எல்லாரும் இருக்காங்க இல்லையா? நோக்குன்றது எல்லாரும் இருக்காங்க. அந்த நோக்குன்றது என்னது? ஒரு மனதுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது, மனதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, எல்லாருக்கும் உடம்புக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. இந்த 30 நாள் நம்ம இருக்கிறதுனால. ஆனா நீங்க இருக்கிற நோக்குன்றது மிக பெருசு. காலையில 6 மணிக்கு எழுந்து சூரியனுக்கு முன்னாடி சாப்பிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வரைக்கும் உமிழ்நீர் போய் இறக்காத இந்த ஒரு நோன்பு தான் சார் வந்து மிக சிறந்த நோன்பு. உங்களுடைய இந்த நோன்புக்கு உங்களுடைய இஸ்லாமுக்கு தலைவர் சார். எனக்கு வாய்ப்புக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.